வேண்டும் நீயும் நானும் சென்றோமே. அந்த நேரத்திலே வேகமாக செல்லுகிற பகுதி சந்தனத்தால் குழைத்து தாமரை பூ குளத்திலே இருப்பது போல் அந்த பளிங்கு கண்ணாடியில் செஞ்சு வச்சிருக்காங்க. ஆண்டவருக்கு பேர்பட்ட வாழ்வு வந்ததா பூ நசுக்கிற மாதிரி இவங்க வாழ்க்கையை நசுக்கணும், அழிக்க வேண்டும், வீடு அழிக்க வேண்டும் என்று எண்ணம் பெற்று காலை சலுக்கணும். கூட தூக்குவாங்க. பூமியில் சாய்ந்த உடனே மேல் மாடியிலே இருந்து வேலைக்காரர் வந்து வேலை செய்தாங்க. அவர்களை எல்லாம் வளர்த்து எங்க மாமனார் தான் பிறவியே குருடர். அவர் வயிற்றில் தலைப்பில்லை இப்படி கால் குருடா அரை குருடா என்று இப்படி குலுக்கி கை தட்டி ஆலயத்திலே அம்மனுக்காக ஆண்டுதோறும் மாபெரும் அக்னி வசந்த விழா அரும்பாடுபட்டு சீரோட சிறப்பாக நடத்தி வருகிறார்கள். நடைபெறக்கூடியது இந்த ஆண்டு அக்னி வசந்த விழா முன்னிட்டு எங்களுடைய நாடகத்தின் சார்பாக இன்றிரவு நடத்தக்கூடிய நாடகம் பாரதத்தில் ஒரு முக்கிய இருக்கக்கூடிய பகடை துயில் அல்லது திரௌபதி அம்மன் வஸ்திராபரணம் சொல்லக்கூடிய நாடகம். இந்த நாடகத்திலே துரியோதன மகாராஜன் அம்மாவுடைய பாஞ்சாலி அம்மனை தரை பார்த்து சிரித்தார் என்று சொல்லி தாசி என்றும் பேசி என்றும் தேவடியார் என்றும் விருத்த சபையிலே அவர் கோபத்தோடு உச்சரிக்க போகிறார், சொல்ல போகிறார். அவர் சொல்றதுனால அவர் உண்மையான துரியோதனன் கிடையாது, கேட்கறதுனால நம்ம எல்லாம் அதை பாவப்பட்டு செய்ய முடியாது. ஆனால் இதெல்லாம் செய்வதெல்லாம் முன்னோர்கள் இந்த கதையை இந்த அம்மனை உலகமுள்ளா தெரியணுன்றதுக்காக நடித்து காட்டிய பாவனை நாங்கள் நடித்து காட்டுகிறோம். எல்லாம் எஞ்சான் குஷ்டிக்காக தான். ஒரு வேளை சாப்பாட்டு 3 வேளை சாப்பிடணும் இல்லையா, அதுக்காக தான் செய்கிறோம். நாங்களும் உங்களை மாதிரி பிள்ளைங்க தான். நீங்க எல்லாம் அந்த அம்மனை யோசிக்கும் போது கோவிந்தா என்று ஒரு குரல் கேட்டா நாங்கள் செய்த பாவமும் நீங்கள் செய்த பாவம் தீரும். அனைவரும் சேர்ந்து கோவிந்தா போட்டு இந்த நாடகத்துக்கு போகலாம்.
அந்த பச்சை துணிக்கு என்ன காசு என்று அவருக்கு உண்டான நேரத்தை சுற்றி வேலை பாட்டு வைத்திருப்பார். அவன் முன்னாடி பாடுவார்கள். அப்பொழுது ஒரு கண்டானது வேலையை தாண்டி பயிரை மேலும் போது பயிரை மேயும் பொழுது பயிரிட்டு விவசாயி ஆனவர் சென்று அந்த வேலையை பார்க்காமல் வேலையை தாண்டி கன்றை ஓட்டும் பொழுது அந்த வேலையானது கன்றை பாராமல் விவசாயி பாராமல்
கண்ணுக்கு கண்ணாடி பண்ண மாட்டேங்கிறாங்க. வயசான பேரு ஆமா வயதான பேரு எப்படி கால் மேல கால் போட்டு துரோணாச்சாரியர் தாத்தா மாதிரி உட்கார்ந்துக்கிறார். கம்பீரமா உட்கார்ந்திருக்காரு. கம்பீரமா உட்கார்ந்துக்கிறார். ஆமாங்க. அவர் வயசான காலத்துல வயதான காலத்துல கண்கள் பழுதாகும் ஏய், தடுமாறி நடக்கும் போது தடவாரி அடிக்கும் பொழுது நான் ராஜா ஏய், ஒரு கண்ணாடி கொடுத்தா கண்ணாடி கொடுத்த அவருக்கு என்னவோ சின்ன கொஞ்சம் பழுத்து நல்லா கண்ணு தெரியும். யாரு நல்லா தெரியும். ஆமாங்க. கொஞ்சம் மெதுவா நடந்து போட்டா கொஞ்சம் வேகமா நடப்பாரு. தாராளமா நடந்து போவார்னு ஆமாங்க. ராஜா கண்ணாடி கொடுப்பார். கண்ணாடி கொடுக்குறீங்க. அந்த கண்ணாடி மட்டும்தான் ஏய், என்னது கண்ணாடி ஆமா. அந்த பிரேம் என்ன இருக்கும். ஏய், ராஜா என்ன கொடுப்பான் தங்கம். தங்கத்தால செய்து கண்ணாடியும் கொடுப்பார். ஆமாங்க. அவரு என்ன பண்ணுவாரு அவர் என்ன செய்வாரு? தங்கத்தை பார்த்தோம்னா அந்த ஆளுக்கு என்ன வரும். என்ன வருங்க? அந்த கண்ணுக்கு பார்த்து விட ஏய், அந்த உருக்கி குறுக்கி காப்பு மாதிரி செஞ்சு சாப்பாடு செய்து கையில போட்டுட்டு வளர்த்துனா ஏய், 4 பேர் மஜாத்தியான ஆளா இருக்கு சொல்லிட்டு அவனை கம்பீரமா போனா நான் கொடுத்த கண்ணாடி தூக்கி போட்டு இங்க போட்டுட்டு அதை எடுத்து எடுத்து கட்டானோட கொடுத்து கொடுத்து நானே காப்பு போடாது ஏய், எங்க இடத்துல அவன் காப்பு போட்டு வந்தா போட்டுட்டா? என் வயிறு எப்படி எரியும். ஆமா பாத்தீங்க கண்ணாடி குட்டா என்ன பண்ணிக்கணும். கண்ணுக்கு தான் போட்டுக்கணும். நான் காட்டு குட்டேன் காடோடு ஏதோ போட்டு கொத்த கால திட்டு போட்டு வாழ்ந்தா எனக்கு வயிற்று எடுத்து எண்ணெய் போர் மென்மையான மண்டபம் ஆமாங்க. இதை விட மென்மையான மண்டபம் கருத்து அண்டவை கட்டி இந்து மலை சாதனிலே தோன்றிய தோன்றிய பதுக்கி வச்சிருந்த ஒரு ராஜா ராஜா அதையெல்லாம் கொண்டு வந்து கொண்டு வந்து அசுரர்களை சிற்பியா விழக்கூடிய விலகக்கூடிய மகன் என்று சொல்லக்கூடிய ஏய், அந்த சிற்பியை கொண்டு வந்து கொண்டு வந்து வலிமைகளான கண்ணாடிகளை செய்து செய்து அது நவரத்தினங்களை கொடுத்து கொடுத்து தாமரத்தை என்ன கொடுப்பாங்க. ரத்தன பாக்கு தான் தருவாங்க. சாமன் தருவாங்க. விசாரத்தை ஒரு விசாரத்துக்கு ஒன்று தருவாங்க. ஆமாங்க. நல்லதுக்கு ஒரு பழம் போடா. மஞ்சள் தண்ணிக்கு ஒரு சாக்லேட். ஆமாங்க. இந்த கல்யாணத்துக்கு தேங்காய் போடுவாங்க கவல்ல. சாவு கடை போய் ஆன்றா தேங்காய் ரத்தன பாக்கு போடுவாங்க கையில. முகத்தை தாங்க கல்யாணத்துக்கு ஆமா. இது தேங்காய் போட்டு கொடுப்பாங்க. அத்தியா பாருங்க நீங்க கல்யாணத்துக்கு ராஜாடி போவாங்க. கண்ணாடி பாத்துக்கு பின்னாடி பேக்கடிக்கிறாங்கடா பாருங்க மகாராஜா முன்னாடி குடுக்குறாங்க முகத்தை தாங்க நீதி குடுக்குறானே அதுக்கு முன்னாடி பின்னாடி குடுக்குறான். அப்பா தேர் மகாராஜா இப்ப கல்யாணத்துக்கு போன உடனே முதல்ல தேரத்தை அது எங்க இருந்தா தேரணும். என்னது அப்பதான் சாப்பாடு மிச்சம். அதான் கங்கால் கூட முன்னாடி அத்தைதான் காட்டுறான். மகாராஜா கல்யாண வீட்டுக்கு போனா அதான் எதிர்பார்ப்பாங்க. கருமாந்திர வீட்டுக்கு போனா அதான் எதிர்பார்ப்பாங்க. தேங்காய் வச்சு குடுக்குறா, அது நியாயம். ஆமா. ஏய், முகூர்த்தத்துக்கு தேங்காய் தேங்காய். மஞ்சள் தண்ணி சாக்லேட் ஆமா. சிமெண்ட்டுக்கு மழையிலே அந்த பாத்திரம் எடுத்து கொடுப்பாங்க. எப்படி என் முன்னாடி ஏத்தி விட்டு சீமெண்ட் வாங்கி கொடுக்குறேன். சீமெண்ட் வாங்கி கொடுக்குறேன். உம்மண்டாடி சிமெண்ட்டுக்கு எல்லாம் குட்டிக்கிறே இல்லையா. இல்லையே. நீ குத்த பொருள் அவன் 10 ரூபாய் வச்சிருக்கணும். நான் சீமெண்ட் வச்சுக்கிறேன். நீங்க போய் பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ணிட்டேன்.
ஏண்டா நாமளும் மாத்துறாங்க இல்லையோ எங்களுக்கு பத்து தூங்குறீங்க போன் ஒன்று வாங்கிக்கிறீங்க டேய் ஏன் மகாராஜா ஊருக்கு வராங்கன்னா யார் போய்க்கிறாங்க ஆயிரம் வந்தாலும் எங்க போயிடும் பஸ்ல உட்காந்துக்கணும் ஃபோன் பண்ணி அப்ப யார் ஊருக்கு போய்க்கிறீங்க யார் போய்க்கிறீங்களா நான் போய் கேட்கணும் ஆயிரம் வந்து அப்படியே அடிச்சு போகணும் நீ வரக்கூடாது அந்த தேவடியா மக்கள் தான் என்ன மாதிரி ராஜத்தியாக செய்யாமல் எனக்கு மேல்வாழ மண்டபம் கட்டி ராஜத்தியாக செய்தார்கள். இந்த ராஜத்தியாகத்தை எனக்கு பொது மரியாதை இடையனுக்கு கழுத்து என் உடம்பங்காலியே பண்ண தேவடியா பசங்க அவர்கள் வாழ்வை நான் ஈடழிக்க வேண்டும். நேற்று எனக்கு நடந்த நிகழ்ச்சி எரி தடுக்கணும் என்ன பண்ணும் ஒதுக்கிட்டு அடங்கும். ஆனா கொதிக்கிறதுக்கு பிரகாரம் மேல அச்சு போட்டு என்னவா குட்டிச்சோறு கொலை நாசமா தான் போகும். எதுக்கு அளவோடு இருந்தால் அப்படி இல்லாமல் கொடுத்ததை வைத்து இருப்போடு இருக்காமல் என்ன அவமானப்படுத்தினார்கள் அந்த போன்றவர்கள் அந்த தடி சிரிக்க என்னை பார்த்து நிகழ்ந்தார். என்னை கண்டு சிரிக்க அந்த தடி சிரிக்கை பல பேரும் பார்த்து சிரிக்க வேண்டும். என்னை பார்த்து மங்காளி என்று நினையாமல் இந்த பாண்டவர்கள் என் கையின் எதிரில் அடிமை கோயில் போய் கை கட்டி நிற்கும் யாவனாளிகள் போல் இருக்க வேண்டும். பாண்டவர் என்ன செய்ய வேண்டும்? பிறகு நான் கழித்து தரேன் சோதமாடி வர வச்சுட்டா மட்டும் போதும்.
செய்த பிறகு தருமன் அழைத்துக்கு நிற்கிற பிறகு ஆகட்டும். உன்னை அழைக்கிறேன். ஆமாம். நீ சென்று ஓய்வு எடு. எனக்கு ஓய்வு தேவை. நான் வருகின்றேன். சென்று வா. ஏய் காவல்! மகாராஜா வந்துங்க. நமக்கு நாட்டிலே மண்டபம் கட்டுற ஆச்சாரி ஏய் யாரு? மண்டபம் ஆச்சாரி எங்கனா இருந்தானா ஏய் அழைத்து கொண்டு வா. ஏய் அகத்தன் அழைத்து வர சொல்லு. அப்படியே ஆச்சாரி 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 ஆச்சாரியாரே! ஏய் ஆச்சாரியாரே! ஆமாங்க ஆச்சாரியார் சொல்றேன். ஆச்சாரி மகாராஜா வரும்படி உத்தரவு. டேய், என்ன விஷயம்? ஓ ஆச்சாரி ஆச்சாரி ஆச்சாரி. பக்கத்துல கால் எடுத்தாங்கடா. ஆச்சாரியா யாரா? நாட்டு மகாராஜா வரும்படி உத்தரவு. டேய், ஓ என்ன விஷயம்? முக்கியமான விஷயம் வாயை சொல்றேன். கேட்டு வந்தறடா. கேட்டு வந்து வந்துங்கறாங்க. இப்போ வரணுமா? ஒரு லட்சம் போட்டு வா. சிப்பா! நான் எப்படி வேணாலும் ஆசீர்வாதம் பண்ணுவேன். கையிலே ஆசீர்வாதம் பண்ணுவேன். நான் காலிலே ஆசீர்வாதம் பண்ணுவேன். இல்லையா? கையில கால்ல மட்டும் அதோடு நிப்பாட்டிக்கோ. பரல இதாது நீ புது புது வாங்கிட மாட்டேங்க. ஹோட்டல் வந்துட்டோம். நான் பிரச்சனை. உன் பிரச்சனை அதிலே ரோட்டே போயிடுவேன். ஏண்டா? அது பாட்டுக்கு நான் அது படுத்து உங்க அம்மால அதுக்கு மேல எதுவும் கேட்ட. அது பாட்டு அது பிரச்சனை. டேய், நான் புது புது வாங்கிட மாட்டேன். என் வர்க்கத்திலே கிடையாது. அதாங்க. ஐயா நான் யார் தெரியுமா? யாரு? பாக்கும்போது தெரியல. பாக்கும்போதே தெரியும். இப்பவே தெரியும். ஆச்சரி. ஆச்சரியம் சொல்லக்கூடாது. திரு விஸ்வகர்மா சேட்டாச்சாரி அவர்கள். திரு விஸ்வகர்மா சேட்டாச்சாரி எப்படா மாட்டாரா? அடா திரு விஸ்வகர்மா சேட்டாச்சாரி அவர்களே. வணக்கம். வணக்கம். சொல்றாங்க ரொம்ப தாலியா இருக்கு. வணக்கம் 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 ஆச்சாரி. சரிவா? கூப்பிட்டீங்களே? ஆமா. என்ன விஷயம்? ஒரு விஷயம் இருக்குது. ஆனா ஆளு இவ்வளவு பல்கா இங்க பாக்குறியா? நீ திறமை நீ வா. சந்தேகமா? டேய், என் திறமை என் வேலைப்பாடு விட்டு பாரு என் வேலைய. ஏண்டா என் வேலைப்பாடு பாக்கண்டா? வேலைப்பாடு பாக்கண்டா இந்த ஊரு பொம்பளைகளுக்கு கேட்டு பாரு. இந்த ஊர் பொம்பளையா? ஊத்துரு வாங்கினாலும் போய் கேட்கறாங்க. டேய் சங்கராந்தி பண்டி வருது இல்ல? சங்கராந்தி பொங்கல் பெரிய பொங்கல் வைக்கிறதுக்கு அன்னைக்கு எல்லாமே புதுசா தான் இருக்கும். எல்லாம் புதுசு. 3 கண்ணு கொட்டாங்கச்சியும் மூங்கில் பத்தியும் எத்துக்கு வருவாங்க. உங்ககிட்ட வருவாங்க. ஆச்சாரியாரே எந்து பாரு. ஆச்சாரியாரே எந்து பாரு. ஆச்சாரியாரே எந்து பாரு. எந்த பாரு எடியா பாரு. எனக்கு முன்னு செய்து கொடு. ஓ கொட்டாங்கச்சி. ஆமா. மூங்கில் பத்து. ஆமா. சரி. அழைப்பு செய்துக்கு. ஓ அழைப்பு. ஆமா. நான் லைனவா அப்படி லைன்ல நிக்க வச்சு நான் செய்யும் பாரு வேலை. அம்மா இறங்கன்னு வச்சியா செய்து குட்டாப்பு. யாரு அம்மா சும்மா செய்து குத்தானுப்பு. எடுத்துமா வாங்க. ஆச்சாரி செய்து குத்தாரு. அடுப்பு மூட்டுவாங்க. புது சட்டி வைப்பாங்க. பானை வச்சுட்டு தண்ணி ஊத்துவாங்க. அரிசி போடுவாங்க. போட்டு நல்லா கொதின்னு வரும். அப்படியே கொதிக்கும். ஆமா. பாப்பாங்க சூரியன் எப்படி கண்ணத்துக்கு மேல வருவாரு. ஆமா. மேல பால் ஊத்திட்டு ஆச்சாரி கொடுத்தாரு. அழைப்பு எல்லா கும்பலா நின்னு
பொங்கலோ மூங்கில் பார்த்து மட்டும்தான் மேல வரும் உள்ள பல ஆயம் பார்த்துக்கிட்டா பல பார்த்துக்கிட்டா அப்படியாப்பட்ட வேலை. சரி பொம்பளைக்கு அப்படி செய்யுது ஆம்பளைங்க வருவாங்க ஆம்பளைங்க ஆச்சாரியரே சித்திர மாசம் ஒன்னாரி கட்டணும் கலிப்பி சோச்சு கொடு நல்லா ஜோடு நானும் ஜோடிக்கு ஆரம்பிப்பேன். ஜோடிக்கு ஆரம்பிச்சுன்னு வச்சுக்க அது என்னன்னா தேவை இது எல்லாத்தையும் நாங்களுக்கு கொண்டாந்து வாங்கிடணும். மஞ்சள் வெத்தலை பாக்கு மஞ்சள் குங்குமம் ஒண்ணு வாங்கிடணும். என் வீட்டு பேரனே இருப்பாரு. ஆமா சின்ன மேல அப்படி சாசின்னு வச்சுக்க அம்மாவை ஊர் சோட்டு தூர கீழே தான் கேடு. அப்ப எதுக்கு ஏறி தெரிஞ்ச ஊர் ராசி அது மாதிரி ராசிடா தப்பு தவறு நீ வந்து பாரு கோடு காலத்து மழை ஆமா இது போல விழுந்து பேஞ்சா போதும் எட்டுமா கிளம்பு எல்லா வேலையும் முடிப்பாங்க கருப்பூர் ஏத்து தேங்க வடிப்பாங்க இவரு முடிப்பாரு மோய முடிச்சு சோனுவாரு இங்க எல்லாம் விவசாயிங்க யாரும் இருப்பாங்க பெங்களூர் இருப்பாங்க ஆமா மோய் அங்க இருந்து யாரும் கேட்டு போய் இங்கதான் முடிப்போம் நம்ம தலைவரை பார்க்க மோய் எங்க பாருங்க அட அம்மா தலை குறுக்கிட்டாருங்க அங்கே முடிப்பாரு சோனுவாரு மாடு பண்ணு போயினே இருக்கும் அப்ப ஏரியா மோய் கையிலே இருக்கும் உன் ராசி வேலைப்பாடு அவ்வளவு பெரிய திறமை டேய் அது மட்டும் கிடையாது இந்த வீடு இருந்துன்னு வச்சுக்க ஆச்சாரியரே புதுசா கட்டுக்கிறேன் புது வீடு ஒரு 10 சதுரத்துல ஆமா இந்த வாசல் ஜன்னல் எல்லாம் இந்த பாத்துக்கணும் அப்படின்னு போவோம் மரத்தோட்டுக்கு போகும்போது சட்டு போட்டு போவேன் ஆமா அந்த மரத்தோட்டு கிட்ட வர ஒரு பண்ணா கைட்டு விடுவேன். இந்த ஆவணை வட்டம் தெரிஞ்ச புழு தெரியும் ஆச்சரிய வராரு ஆச்சரிய வந்துட்டா லாட்டு குடிக்கா பண்ணணும் பாப்பா இவன் எடுத்து 1.5 லட்சம் ஒருத்த 1,50,000 ரூபாய் போடுவோம் பேர்ல பில்லு 30,000 ரூபாய் ஐயா கமிஷன் கமிஷன் மட்டும் 30,000 அப்படியும் வருவேன் வாசிகள் செய்ய வைப்பேன் பாப்பா நல்ல நேரம் என் பொண்டாட்டி பாப்பா எங்க ஜாயிண்ட் கிடையாது நல்லா ஜாயிண்ட் எடுத்துனுவா கூட வீட்டுக்காரனு எங்க வா நீதான் வீட்டுக்காரன 1 மீட்டர்ல நல்லா ஒரு ஜாயிட்டும் ஒரு 150 ரூபாய் இருக்கணும் மொத்தத்துல 17 ஜாயிண்ட் கலர் தொங்க விட்டாதான் வீடு நல்லா இருக்கும் இல்ல வீடு குடிச்சாரா புடு ஆயிடும் எத்த உடனே குடிச்சார பொண்ணு எவ்வளவு வாங்க 17 பிட்டு தொங்கணும் 17 பிட்டு அப்படி தொங்கனா போதும் கலரா அப்படியே எடுத்து புடு எடுத்து வீட்டுல அப்புறம் கால்குலேஷன் சாவட்டும் ஆச்சரி ஆச்சரி இந்த மண்டபம் பாரு யாரு கட்டுது யாரு வெளிமல்ல தேரு யாரு ஐயா நம்மளுதான் நம்ம வேலை பார்த்தான் ஓடி கிடக்குது சரியா சரி ஆச்சாரியர் என்று என்ன விஷயம் மகாராஜா வரும்படி உத்தரவு துரியோதன மகாராஜா வரும்படி உத்தரவு ஏன் அந்த ஆளுங்க வர மாட்டாராமா ஒரு மட்டும் மரியாதை இல்லையா யாரு ஆச்சாரி தானே இந்த மாகரல் இருந்த மாகரல் மாகரல் ஆமா அந்த மாகரல் தேரு யார் செய்து தெரியுமா எங்க அப்பா நானு எனக்கு என் புள்ள அசிஸ்டன்ட்டுங்க இவன் மாதிரி ஆளு எல்லாரும் கூட வச்சு செய்வேன் எல்லா வேலையும் முடிஞ்சது எல்லா வேலையும் முடிஞ்சுட்டு முடிஞ்சிட்டு தேரு